தமிழ் தேசிய பேசக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, ஏன் இவங்க ஒவ்வொரு கட்சி பின்னாடி இருக்காங்க? ஒன்றிணைந்து இதுக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்களா? இவங்க உண்மையிலே தமிழ் மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தா இதுக்கான போராட்டத்தில் இவங்க இறங்கி இருக்கணும், களத்தில் இறங்கி அதை மீட்டு தந்திருக்கணும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போல, ஜல்லிக்கட்டு போராட்டம் போல தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு போராட்டத்தை நடத்தல அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஆங்கிலேயர் ஆளும்போது கூட கச்சைத்தீவு தமிழ்நாட்டில் இருந்தது. முல்லை பெரியார் அணை, கண்ணகி கோயில், தேவிகுளம், பீர்மேடு இதெல்லாம் தமிழ்நாட்டோட இருந்தது. காவிரியும் நம்ம தமிழ்நாட்டோட தான் இருந்தது. கோலாறு, தங்கவயலும் தமிழ்நாட்டோட தான் இருந்தது. திருப்பதியும் நம்ம தமிழ்நாட்டோட தான் இருந்தது. பாலாறும் தமிழ்நாட்டோட தான் இருந்தது. வாக்கு வாங்கி 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 ஜெயிச்சு 8 லட்சம் கோடி கடலில் கொண்டாந்து விட்டுருக்காங்க. காவிரி உரிமை மீட்டு இருக்காங்களா? காவிரி உரிமை இன்னும் குதிரை கொம்பா தான் இருக்குது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவர் இப்போ கையில் எடுக்கக்கூடிய செய்தி என்னன்னா, பரபரப்பாக பேசக்கூடாது கச்சத்தீவு மீட்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சிருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் தேசியவாதி, தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய சுபா இளவரசனுடைய நிலைப்பாடுன்னா, 2026 அந்த தேர்தலில் இந்த பிரச்சனை பிரதிபலிக்குமா, இது ஒரு திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுமா என்பது பல சந்தேகங்களை நம்ம இப்போ கேட்க உள்ளோம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கச்சத்தீவு பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. இப்போ தேர்தல் 2026 தேர்தலில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. அது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இந்திய ஒன்றிய அரசாங்கம் சிங்களவனுக்கு தாரவாயத்தை கொடுத்துருக்கு. சிங்களவனுக்கு தாரவாயத்தை கொடுத்த பிறகு ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்களை சுட்டு படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. பல ஆயிரம் கோடி தமிழக மீனவர்களுடைய படகுகளை சேதப்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் தமிழக மீனவர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க. இதனால் நீங்கள் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் தான் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக மீனவர்களுடைய படகு தான் ஏதோ கடலில் உங்களுக்கு எல்லையை தாண்டி போய் திருட்டுத்தனமாக மீன் பிடிக்கிறது போல் சிங்கள அரசாங்கம் அறிவித்து சுடுறாங்க, சுட்டு கூட படுகொலை செய்கிறாங்க, படகை கைப்பற்றுறாங்க. இப்போ சர்வதேசிய விதிமுறை இருக்குது. ஐநா மன்றம் ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. இப்போ ஒரு கடல் எல்லையில் ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு உள்ள எல்லையில் எப்படி வரையறை பண்ணியிருக்குன்னா, 30 கிலோமீட்டரு கடல் மைல் தொலை இருக்குதுன்னு சொன்னால் அந்த தூரம் அதை 15 பகுதியாக பிரிக்கிறாங்க. அப்போ அதுபோல் நம்ம தமிழ்நாட்டுக்கும், அதாவது இந்திய ஒன்றியத்துக்கும் எல்லைக்கும் அந்த இலங்கை எல்லைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மைல் தான். அப்போது அந்த கடல் அதாவது இலங்கையிலேருந்து வர்றது 18, இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற இந்த நம்ம கச்சத்தீவு இருக்கிறது 12. அப்போ சர்வதேசிய விதிமுறைப்படி பார்க்கும்பொழுது அந்த கச்சத்தீவு இந்த பூமி தொடங்கியதிலிருந்து அது நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது தான். அதை நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்துக்களை கேட்காம, பாராளுமன்றத்திலையும் சரியான ஒரு விதிமுறை தீர்மானத்தை கொண்டு வராமல், வாக்கெடுப்பும் சரியாக பண்ணாமல் விவாதம். அது என்னென்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அங்கே ஆட்சி செய்திருந்தாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்களை ஆட்சியில் இருந்தார். அந்த டைமில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் இது தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவு என்று பேச ஆரம்பித்தாலே திமுக காரர்கள் வாயடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அந்த நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதிமுக சரி, பாஜகவும் சரி, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த தொடர்ந்து இவங்க கச்சத்தீவு மீட்பு அரசியலை கோரிக்கையாக வைக்கிறாங்க. இதில் 2 திராவிட கட்சிகளும் வைக்கிறாங்க. இது இந்திரா காந்தி தான் இலங்கைக்கு தாரவாயத்தை கொடுத்தாங்க. அப்பொழுது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தமிழக அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சுது. ஆனால் அது முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போல், ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு போராட்டத்தை நடத்தலை அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா அதனால் ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த இலங்கை அரசாங்கத்தின் மேலே இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அப்போ மீனவர்களுடைய படகு சொத்து சூறையாடுறாங்க. இதுவரைக்கும் எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கை, சர்வதேசிய விதிமுறைப்படி எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை.
அந்த இது இது அநீதியானது, தமிழினத்துக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு. அந்த கச்சத்தீவை உடனடியாக இதுக்கு வந்து எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது. அது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது கச்சத்தீவு. அப்போ சர்வதேச விதிமுறைப்படி வந்து இல்லை, ஒவ்வொரு தேர்தல் அறிவிக்காமல் சரி, நீங்கள் வந்து அதிமுக தேர்தல் அறிவிக்காக இருந்தாலும் சரி, திமுகவுடைய தேர்தல் அறிவிக்காலும் சரி, கச்சத்தீவு அந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன போல் வந்து 1/4 நூற்றாண்டு வந்து கடந்து போயிடுச்சு. 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக தான் சொல்ல முடியும் அந்த கச்சத்தீவுடைய பிரச்சனைகள். இன்னைக்கு திடீர்னு வந்து அதை கையில் நீங்கள் எடுத்ததுக்கான காரணங்கள் என்ன? இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்களா, இல்லை தமிழ் தேசியவாதிகளை வந்து ஒன்றிணைந்து போராடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு சொந்தமானது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு பேசப்பட்டிருக்கு. அவங்க இந்திரா காந்தி அம்மையார் வந்து இதை சூழ்ச்சி, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க. அதை வந்து சிங்களவனுக்கு கொடுத்தது. அது மூலமாக ஈழத்தமிழர்கள் படுகொலை. அதுக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் இத்தகைய சூழ்நிலை இல்லை. ஆங்கிலேயர் ஆளும்போது கூட கச்சத்தீவு தமிழ்நாட்டில் இருந்தது. முல்லை பெரியார் அணை, கண்ணகி கோயில், தேவிகுளம், பீர்மேடு இதெல்லாம் தமிழ்நாட்டோட இருந்தது. காவேரியும் நம்ம தமிழ்நாட்டோட தான் இருந்தது. அப்போ குடகுலேருந்து காவேரி, அந்த தேவிகுளம், பீர்மேடு எல்லாத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டோட தான் இருந்தது. அப்போ நீங்கள் கோலாறு, தங்கவயலும் தமிழ்நாட்டோட தான் இருந்தது. இப்போ திருப்பதியும் நம்ம தமிழ்நாட்டோட தான் இருந்தது. பாலாறும் தமிழ்நாட்டோட தான் இருந்தது. அப்போ ஆங்கிலேயர் இருக்கும்போது இந்த காவேரி பிரச்சனை இல்லை, கண்ணகி கோயில் பிரச்சனை இல்லை, பாலாற்று பிரச்சனை இல்லை, திருப்பதி கோயில் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து ஆங்கிலேயன் சென்ற பிறகு கச்சத்தீவும் போயிடுச்சு, உங்களுக்கு வந்து முல்லை பெரியார் அணை உரிமையும் போச்சு, அப்போ உங்களுக்கு தேவிகுளம், பீர்மேடும் போச்சு. இப்போ அவங்க போராடுறாங்க, எனக்கு யூனியன் பிரதேசமாக ஆக்கு அப்படின்னு. தேவிகுளம், பீர்மேட்டில் இருக்கிற தமிழர்கள் வந்து 90% அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான். அப்போ இது வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூகோள ரீதியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆங்கிலேயரோட ஆட்சி காலகட்டத்தில் ஆங்கிலேயன் இந்தியா ஒன்றியத்தில் ஒப்படைச்சிட்டு போகும்போது கூட அந்த கச்சத்தீவு மேப்பில் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டோட இந்திய ஒன்றியத்துக்கு சொந்தமானது தான். அப்போது எந்த விதமான ஒரு மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பச்சைய துரோகம் பண்ணி தான் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் காங்கிரஸும் மற்ற இந்திய ஒன்றிய கட்சிகள் முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது அதனுடைய எதிர்ப்புகளை வந்து சரியாக பதிவு பண்ணாமல் தேர்தல் அறிக்கையை ஒரு இதாக தான் வைக்கிறாங்க. அதை வந்து இது முழுமையாக இந்த ஆண்டு இதை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஒரு அரசு அதை இலக்கு, நம்ம உரிமையை இழக்கப்பட்டிருக்கோம். அப்போ அதன் மூலமாக இத்தனை பேர் உயிர் பலியாகுது. அப்போ சர்வதேச கடல் எல்லைக்கு வந்து இவங்க முரணாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அது இந்திய, அதாவது சர்வதேச விதிமுறைக்கு முரணானது. அதை முதல்ல இந்த ஒவ்வொரு கட்சியும் அதை புரிஞ்சிக்கணும். அப்போ தமிழனுடைய உயிர் என்ன கிள்ளுகின்ற கீரையா? அவன் 3.5 லட்சம் பேரை படுகொலை செய்யறதுக்கும் உடனே இருந்திருக்கிறாங்க. அப்போ தமிழக மீனவர்கள் வந்து ஈழத்தமிழனை படுகொலை செய்யிட்டு தமிழ்நாட்டு தமிழனை படுகொலை செய்கிறாங்க. அப்போ இதை பற்றி நாம் வந்து ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சியை தொடங்கிட்டு, நான் தமிழ் மக்களுக்காக தான் நாங்கள் கட்சி தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டு தொடர்ந்து அறிக்கையில் வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டது தான் அப்படின்னு. அப்போ இது எப்படி சட்டத்துக்கு புறம்பா, சர்வதேச சட்ட விதிமுறைக்கு புறம்பா கச்சத்தீவை கொடுக்கும்பொழுது எப்படி அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் நாளை வரலாறு நம்ம மன்னிக்காது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும், 2 திராவிட கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கிற புதுசாக தோன்றிருக்கிற கட்சிகளும் எல்லாமே அனைத்து கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒரு அணியில் திரண்டு நம்ம இந்த நேரத்தில் நம்ம இன்றைக்கி 40 எம்பிக்கள் இருக்கோம். பாண்டிச்சேரி உள்பட 40 எம்பிக்கள் இருக்கும். 40 எம்பிக்களும் வந்து குரல் எழுப்பணும். இந்த கச்சத்தீவு மீட்கிறதுக்கு வந்து உதவி புரியலன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டு மக்களால் தூக்கி எறியப்படும். தேர்தலில் வந்து எத்தனை சீட்டு வாங்கணும், எப்படி ஜெயித்தோம், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ன இப்போ கிட்டத்தட்ட வாக்கு வாங்கி ஜெயிச்சு 8 லட்சம் கோடி கடலில் கொண்டாந்து விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் மாறி. அப்போ இதுக்கு மேலே என்ன, இங்கே தமிழ்நாட்டில் என்ன இப்போ கச்சத்தீவு மீட்டாங்களா, காவிரி உரிமை மீட்டிருக்காங்களா? காவிரி உரிமை இன்னும் குதிரை கொம்பாக தான் இருக்குது. முல்லை பெரியார் பிரச்சனை குதிரை கொம்பாக தான் இருக்குது. அப்போ எம்ஜிஆர் ஆட்சி பண்ணும்பொழுது அதில் பாதுகாப்பு கூட அவங்க கேரளா அரசாங்கத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு போய் போகிறது மாரி தான் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு அங்கேருந்து வந்து சர்வதேச நதிநீர் பங்கீடு கடைபிடிக்கல. அப்போ காவிரி எங்கே உற்பத்தி ஆகுது, சர்வதேச நதிநீர் உரிமை அப்படிங்கிறது என்னன்னா, எந்த நாட்டில் உற்பத்தி ஆகுதோ தண்ணி, அதிலிருந்து வடிகால் பகுதிக்கு வந்து தேவையான தண்ணியை முதல்ல கொடுக்கணும். இதுதான் சர்வதேச நதிநீர் பங்கீடு சட்டம்னு ஒன்று இருக்குது ஐநா மன்றத்தில். அதை கூட கடைப்பிடிக்கல. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு உத்தரவு போடும், அப்போ தண்ணியை கர்நாடக அரசு விடாது. அப்படிதான் முல்லை பெரியார் அணை பிரச்சனையிலையும் குதிரை கொம்பா இருக்குது. அப்போ நமக்கு சொந்தமான கண்ணகி கோயிலையும் விட்டுட்டாங்க. அப்போ நமக்கு சொந்தமான தேவிகுளம், பீர்மேடையும் விட்டுட்டாங்க.
அப்போ குடகுலேருந்து நம்ம காவிரி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக ஆங்கிலேயர் ஆட்சியில் அது இருந்தது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அப்போ கச்சத்தீவு ஆங்கிலேய ஆட்சியில் நம்மளோட தமிழ்நாட்டோட இருந்தது. முல்லை பெரியார் அணை நம்ம தமிழ்நாட்டோட இருந்தது. கண்ணைக்கோயில் நம்ம தமிழ்நாட்டோட இருந்தது. தேவிலும் பீம்பேடு நம்ம கண்ணை. இந்த தவறுதெல்லாம் காரணம் எந்த கட்சியை சார்ந்தது நீங்க நினைக்கிறீங்க? இரண்டு திராவிட கட்சி தான். இரண்டு திராவிட கட்சிகள், திராவிட கட்சிகள், இந்த ஆண்ட கட்சிகள், இந்த காங்கிரஸ் கட்சி அதுக்கு காரணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பதிவு பண்ணீங்க, 40 எம்பிகள் வைத்திருக்க அந்த திமுக வந்து தேர்தலுக்கு முன்னாவது கச்சத்தீவுடைய பிரச்சனையை கையில் எடுத்து போராட வேண்டும், அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போராட வேண்டும், அப்படி இல்லை என்றால் தமிழக மக்கள் தூக்கி எறிவார்கள் சொல்லி ஆணிதரமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து என்னென்னா அதிமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் எடப்பாடி அவர்களுக்கு வந்து உங்கள் கட்சி சார்பில் என்ன கோரிக்கை வைக்க போகிறீங்க இந்த கச்சத்தீவு மேட்ரு? கச்சத்தீவு மீட்பதற்கான ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் உடனடியாக அதுக்கான முதல் கோரிக்கையை வைக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழி கொள்கை தான். இப்போ வந்து உலக ஐநா மன்றமே முறையாக தீர்மானிச்சிருக்கிறாங்க. தாய் வழி கல்வி தான் சிறந்த கல்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. தமிழ் மொழி வந்து செம்மொழி. தமிழ் வந்து தமிழ்லேருந்து பல மொழிகள் பிரிஞ்சிருக்குது. இது உலக மொழியில் வல்லுநரை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கச்சத்தீவாக இருக்கட்டும், நம்ம முல்லை பெரியார் அணை பிரச்சனை இருக்கட்டும், நம்ம காவிரிக்கு குடகா இருக்கட்டும், நம்ம தேவிகுளம் பீர்மேடு, எல்லாமே அனைத்து பிரச்சனைக்கும் வந்து தீர்வு இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இவங்களுக்குள்ளே வந்து மடை மாற்றுறாங்க. இப்போ இந்த தமிழின ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை சாதி ரீதியாக பிரிக்கிறாங்க, மத ரீதியாக பிரிக்கிறாங்க. இப்போ இல்லாத ஒன்றை வந்து சொல்லிக்கிட்டு இங்கே பிளவு ஏற்படுத்துகிறாங்க. அப்போ ஏன்னா கச்சத்தீவு பிரச்சனை அப்படி இருக்கணும், அப்போ இருந்தால் தானே பேச முடியும். அப்போ முல்லை பெரியார் அணை அப்படி இருக்கணும், அது தீர்க்கக்கூடாது. அப்போ கண்ணைக்குள்ள எல்லையில் நிற்கிது. அப்போ அது தொடர்ந்து நம்ம தமிழன் போய் அங்கே கண்ணை வழிபாடு பண்ண முடியல. அப்போ அந்த தேவிகுளம் பீர்மேடு அங்கே 90% பேர் தமிழன் இருக்கிறான். அப்போ அதனுடைய இதை கேரளா பகுதி கொடுத்துட்டாங்க. அப்போ கொடகு காவேரி அப்படி இருக்குது, அது இன்னும் ஒரு முழுமையான தண்ணி கிடைக்கல. இப்போ நீங்கள் பாலாற்று பிரச்சனை அப்படி இருக்குது. அப்போ நம்ம திருப்பதி அப்படி இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் சுவடுகள் எல்லாமே வரலாற்று பூகோள ரீதியாக பார்த்தீங்கன்னா இது தமிழ் மக்களுக்கு சொந்தமானது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, இந்த தமிழ் மக்களுடைய உழைப்பை சுரண்டுறதுக்கான எல்லா மக்கள் இந்த இருக்கிற கட்சிகள் வந்து இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா திமுக அதிமுக இரண்டு கட்சிகளை வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழ் தேசிய பேசக்கூடிய 3 கட்சிகள், பிரதான கட்சிகள் நம்ம சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, தொல் திருமாவளவன் நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, சீமான் இருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, ஏன் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சி பின்னாடி இருக்காங்க, ஒன்றிணைந்து இதுக்காக யாரும் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்களா? தமிழ் தேசியம் இல்லாத அரசியலே இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இவ்வளோ பறி போயிருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த 3 பேர் வந்து ஏன் அந்த நிலைப்பாடு ஏன் எடுக்க மாட்டாங்க? இவங்க வந்து உண்மையிலே தமிழ் மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தா இதுக்கான போராட்டத்தில் இவங்க இறங்கியிருக்கணும். இப்போ களத்தில் இறங்கி அதை மீட்டு தந்திருக்கணும். எப்படி நம்ம தமிழர்கள் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஹிந்தி மொழி திணிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் சாதி கடந்து மதம் கடந்து கட்சி கடந்து எந்த விதமான வேற்றுமைகளை ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களா தமிழ் மக்கள் ஒன்றிருந்து ஜவஹர்லால் நேருவே தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ கர்ம வீரர் காமராஜர் அதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டார். இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டாரமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணதால தான் காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டை ஆள முடியல. காரணம், அதுக்கு அடிப்படை என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சியும் புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும். அப்போ எதனால் அந்த காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் மீது ஹிந்தி திணிச்சதால தான். அப்போ இப்போ நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து கச்சத்தீவு போயிடுச்சு, கச்சத்தீவு தாரவாயத்து கொடுத்ததால. இப்போ பாருங்கள் முல்லை பெரியார் அணை, நம்ம தேவிகுளம் பீர்மேடு எல்லாமே தொடர்ந்து பாருங்க. அந்த காங்கிரஸ் கட்சியில் ஆளும்பொழுது தமிழ்நாட்டை ஆளும்பொழுது என்ன ஆச்சு? இப்படி போயிட்டுது. எல்லை பிரிக்கும் பொழுது எல்லாமே போயிடுச்சு. சரி, உங்களுடைய போராட்டம் எப்போது நடத்த போறீங்க? எந்த மாதிரியான போராட்டத்தை நீங்க கையில் எடுக்க போறீங்க? இப்போ நாங்கள் உடனடியாக வந்து இந்த காலகட்டத்தில் அவங்கவுங்களும் வந்து இந்த சீட்டுக்கும் ஓட்டுக்கும் எப்படியாவது நம்ம ஒரு சீட்டு வாங்கிடலாம், ஜெயிச்சிடலாம், இது மூலமாக நம்ம பிழைப்பு நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு பிழைப்பு அரசியல் பண்ணுறதுக்காக நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எப்படியும் நம்மளும் 10ஓட 11 அத்தோட அது ஒரு கட்சி நின்றுங்கிறதுக்காக நாங்கள் இல்லை. அப்போ நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை மீட்புக்கான பல களத்தில் இறங்கி பல கட்ட போராட்டங்களை நடத்தி பல ஆண்டு சிறைப்பட்டு இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து இந்த ஆர்ப்பாட்டம் நீங்கள் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கான ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய 13
மாவட்ட மக்களுக்கு வந்து மீனவர் மக்கள் வந்து ஒன்றிணைச்சு அதுக்கான போராட்டத்தை வந்து மக்களை முதன்மைப்படுத்தி அதுக்கான இதில் எல்லா கட்சிக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் அனைத்து கட்சிக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம். இந்த கட்சி தீவு ஒட்டுமொத்தமாக இந்த வரலாற்று ரீதியாக அதுக்கான விளக்க அறிக்கை கொடுக்குறோம். இந்த இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சிகளுக்கும் இந்தியா முழுவதும் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி எப்படி வந்து விவசாய பிரச்சனைகள் கையில் எடுத்தாங்களோ இந்தியா முழுவதும் அதுபோல வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் கையில் இருக்க போறீங்க அனைத்து கட்சிகளுக்கும். ஆமா, இது கட்சித்தீவு பிரச்சனை என்பது சாதாரண பிரச்சனை கிடையாது. தமிழக மீனவர்கள் வந்து இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்டவங்க சுட்டு படுகொலை செய்யப்பட்டு மாரி அடிச்சு வீழ்த்துறாங்க, வலைகளை இன்னும் அறுக்குறாங்க. ரொம்ப அது என்ன கடல்ல வந்து இது சட்டப்படி இது சர்வதேச சட்டத்துக்கு புறம்பானது. அது இந்திய அரசாங்கம் அது வேடிக்கை பார்க்கறது வந்து தமிழகத்துக்கு துரோகம் பண்ணுது திட்டமிட்டு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இதை வேடிக்கை பார்க்குது. அப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக சாதி ரீதியாக மத ரீதியாக பிரிச்சுட்டு கோயில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற வேலையை பார்க்குறாங்க. இதுக்கு மேலே இது ஜம்பம் இது பலிக்காது. எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வு எழுச்சி உருவாச்சோ, இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எந்த கட்சி தலைமை தாங்கச்சின்னு சொல்ல முடியுமா? அது எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த கட்சி தலைமை தாங்கச்சின்னு சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வு மரபு. அப்ப அந்த அடிப்படையில் தான் இப்ப நீங்க கட்சித்தீவு மீட்பு போராட்டம் அத்தகைய ஒரு போராட்டம். நிச்சயமாயா தமிழர் நீதி கட்சி வந்து கட்சித்தீவுடைய போராட்டத்தில் இந்த தேர்தல் 2026 தேர்தல் முன்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து அந்த போராட தயாராகி விட்டார்கள். தார்மீக பொறுப்பேற்று திமுகவும் அதிமுகவும் இனியாவது தமிழக மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடாது. மத்திய அரசும் குறிப்பாக வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு முக்கியமாக இந்த பிரச்சனை தீர்க்க முன் வந்தால் நாங்கள் ஆதரிக்க தயார் என்று ஆணித்தரமாக பதிவு செய்திருக்காரு. ஐயா, நன்றிங்க ஐயா.